வீரத்தேவா யாரா வீரத்தேவே? என்ன இப்படி சாமியார் ஆயிட்டியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? டேய் வீரத்தேவா என்னடி எப்ப வந்தியா? யாரை பார்த்தாலும் வீரத்தேவனா கூப்பிடுவாடா நீ? நான் தான்டா வீரத்தேவன். கண்ணாடி கொஞ்சம் பிரச்சனை. கண்ணாடி மாற்றி தொலைவான கண்ணு தெரியாத முதிய. ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு மேல எத்தனை கண்ணாடி தான் நானும் வாங்குறது? 3 கண்ணாடி என்னமா இருக்கு? ஒரு கண்ணாடி போட்டா போதாதா? 3 வச்சிருக்கேனா? எதுக்கு? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு. இன்னொன்னு அது இன்னொரு கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு. ஏண்டா அது ஒரு கண்ணாடியிலே வச்சு தரா. சரி பரவாயில்ல 2 வாங்கிட்டியே. அப்புறம் 3வது கண்ணாடி எதுக்கு? 3வது கண்ணாடி இந்த 2 கண்ணாடி எங்கன்னு இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு நில கண்ணாடி வாங்கி தரேன். சரி. ஆமா அழைச்சதன் காரணம் நம்மகிட்ட ஒரு பார்ட்டி மாட்டிருக்கு. என்ன பார்ட்டி? பந்தயத்துக்கு. என்ன பந்தயம்? அந்த ஆள்கிட்ட உன்னைய ஜட்ஜுன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ அப்படியா சொன்னீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன் உயர்ந்த பதவி சரியா வராது. ஏன் வராது? சொல்லக்கூடாது. ஏன் கம்மியா வரும்? வேணாம். ஏன் வேணாம்? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை போகணும் பாங்க. இருக்கா ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டே லீவு. எதுக்காக வர? யார் சொன்னது? நான் தான். என்ன வேலை கிடந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆகணும். எதுக்கு? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஆகணுங்கிறேன். எங்கடா? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? ஆமா. வெள்ளி செவ்வாய் நான் கோயிலுக்கு போக மாட்டேன். இதுல சர்ச்சுக்கு வரேன். ஏய் உன்னை நம்பி 2000 ரூபா வட்டிக்கு வாங்கி கட்டிருக்கேன்டா. எவ்வளவு? 2000 ரூபா. 2000 கட்டினா தான் சர்ச்சில் சேர்க்கிறாளா? ஐயோ காசு போற மாதிரியே கண்ணுக்கு தெரியுதே. சர்ச்சில் ஜட்ஜு அப்படின்னா நீதிபதி. இல்ல முதல்ல சொல்ல வேண்டியானே தெரியுமா? அப்படின்னா என்ன? விளக்கமா இருக்குல்ல, எடுத்தாந்து என் தலையில அடி. ஓஹோ விளக்கமா விற்கிற விலைக்கு. ஓ அப்ப அது கூட பெற மாட்டேங்கிறேன். காசு என்ன இங்க இருக்கு வாங்கிக்கிறதுக்கு? அங்க வர பணம் 4000. எவ்வளவு இருக்கு? 4000. இந்த 4000 என்ன? பந்தய காசு. ஒரு சாமியார் வந்திருக்காப்ல. ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு. அந்த ஆளு பொய்யா சொல்லுவாப்ல. சரி. அதை பூரா நம்ம ஆமா உண்மைன்னு ஒத்துக்கணும். அப்படி சொல்லிட்டா 4000 நமக்கு. எது சொன்னாலும் உண்மைங்கணும். மாற்றி பொய்னா காசு போயிடும். அப்படின்னா 4000 நமக்கு. 4000 விழுந்துடாத. அவன் 40 ரூபா முழுசா இருந்தாலே 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான். ஆமா. வெரி குட். என்னது பிச்சைக்காரத்தனமா? 4000 2000 கட்டுறது ஒரு 5000 5 லட்சம் 10 லட்சம் அப்படி கட்டினா நம்ம என்ன ஜெயிக்க போறோம்? ஒரே நாள்ல நம்ம கோடீஸ்வரன். என்னை தெருவுக்கு கொண்டு வர விட மாட்டேன். முதல்ல இதை செவிப்போம், அப்புறம் பார்ப்போம். சரி இந்த பஞ்சாயத்து என் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன். பட் இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? இங்கிலீஷ் வேற துறை. உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபாயா? 1000 ரூபா எனக்கு பத்தாது. ஏய் வர்றதே எனக்கு 2000 தான். உனக்கு 1000 எனக்கு. அப்ப யாரையாச்சும் வச்சு பஞ்சாயத்து பண்ணி இருடா. இன்னத்துல ஆள் தர முடியாதா? அதனால தான் சொல்றேன் எனக்கு 1000 ரூபா பத்தாது. நீ எவ்வளவு தாண்டா கேக்குற? எனக்கு 500 ரூபா வேணும். எவ்வளவு? 500 ரூபா வேணும். என் செல்ல குட்டி எப்படியா? இனிமேல் என் பஞ்சாயத்து வர நீ உனக்கு 500 ரூபா தரேன். ஆமா. ஏய் போட்டுறிய மண்டல. அதான் 500 ரூபா தர முடியல. பஞ்சாயத்து முடிஞ்சவொன்னு இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டா நான் வாங்க மாட்டேன். உனக்கு போய் 1000 கொடுப்பா. 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டு 4 நோட்டு. 30 ரூபா நோட்ல 3 நோட்டு வாங்கிக்க. பஞ்சாயத்து ஆரம்பம். வாங்க சாமியார். வாங்க ஜட்ஜி வந்திருக்காரு பாருங்க. எப்படி ஜட்ஜுன்னு. அமைதி அமைதி. அவங்களாம் அமைதியா தான் இருக்கா. நீ சுமாரு. ஆமா இவன் யாரு? ஐயோ ஆளு கிடைக்காம கையில ஆளு விழுந்து கூட்டி வந்திருக்கேன். நீங்க அமைய வேணும் மரியாதை பேசலாமா? அப்புறம் சும்மா ஐயா நாம் இருவரும் புராணத்தை பேச வேண்டும். அதிலே புராணம் வந்து நான் முதலில் பேச வேண்டுமா தாங்கள் பேச வேண்டுமா? நீங்கள் தான் பேச வேண்டும். சரி இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் நடுவரத்தை கேட்டுவிடுவோம். நடுவர் தீர்ப்பே இறுதியானது. அப்படியா? புராணத்தை நான் பேசணுமா? ஐயா அதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா? ஐயா டேய் கஞ்சா குடிக்கினாயே எதுக்கு இங்கே ஒட்டிப்பிடி குடிக்கணும்? அங்கே உட்காந்துருக்கேன். உன்னை எங்கே போய் குறைச்சனே? எங்கே போய் உட்காந்துருக்க நீ? இது யாருக்கு? உனக்கு தாண்டா அது. நான் வேற யாரோ வர்றா அவ்வளோ இருக்குன்னு நான் அங்கே உட்காந்துருக்கேன். சொல்றது இல்லையா? இங்கே உட்காரணுமா? ஜெயிச்சிருவானா? ஆத்தா காப்பாத்து தாயே. ஆரம்பம் இந்தாண்டா உட்காரு. புராணத்தை நான் ஆரம்பிக்கணுமா? நீங்களே பீங்க. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக உங்க அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கான். ஏய் கதை நான் சொல்லவா? அவர் சொல்றாரு. அவர் தாங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பணம் வேணுமா வேண்டாமா? பொறுமையா கேட்போம். சரியா இருக்காரு. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து வெளியில வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தை, அதாவது எனது அப்பா, எனது தந்தைக்கு ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன்.
ஒரு வார்த்தையில சச்சை கொன்னுட்டியா? எப்படி விழுந்தியோ அதே மாதிரி தொப்பி உன் தலைக்கு வரணும். அது சரி, இங்க வாங்க. நான் கேட்குறேன், எதுக்கு பயப்படுற? தைரியமா இருக்கு. என்ன தைரியமா இருக்கு? 4000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசு கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கியா? இதுக்கு எப்படின்னா இன்னும் போக போக எக்கச்சக்கமாக வரும். காசு நம்ம வாங்குறதா வேணாமா? அன்னைக்கு தான் பார்த்தல தபால்காரர் வண்டி அவங்க அம்மா வீட்டு அந்த வீட்டில் நின்றுச்சுல, அவங்க வீட்டில். எப்படி ஓடா சிங்கம், என் சிங்கம் களத்தில் இறங்கிருச்சு. எனது தந்தைக்கு என்ன லெட்டர் என்ன எழுதி என்ன கடைசி எழுதுறீங்க? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். அதான் பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கு. இது யானை. ஆமா, 4000 நம்ம 500. அவரும் யானையை கொண்டு வந்து கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. மதம் பிடிக்கத்தான் செய்யும் யானைன்னா. உண்மைதான், உண்மைதான். மதம் பிடிச்சா என்ன செய்வான்? சங்கிலியில் பிடிச்சி நறுக்குன்னு கட்டிடணும். என்ன நீ எல்லாம் ஒரு ஆளு சங்கிலி பிடிச்சு கட்டுறீங்களா? உன்ன மாதிரி எல்லா பேருமே அந்த வேலையை பார்த்தாங்க. அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. ஆனா பிறந்த எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பிறந்த யானையின் பாட்டு என்ன பண்றது? பதறேன். எப்படா கட்டுறதுன்னு யோசிக்கிறேன். யோசிக்கும் போது இந்த கண் இமையில இமையில இருந்து ஒரு முடியை பிடுங்கினேன். ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன். அறிவாளி அறிவாளி மேலோக வாசி நீங்க தாங்க. என்ன ஒரு அறிவு! யானையை கொண்டு போய் நீங்க யானை எதுல கட்டுறியா? ஓட்டானா அவ்வளவு பெரிய உருவத்தை சங்கிலியில் கட்டினா எப்படி நிற்கும் பாருங்க. சாமியார் அம்மா. ஆமா, இமை முடி எடுத்து கட்டினீங்கள, மேல் இமை முடியா கீழ் இமை முடியா? மேலிமை முடி. சபாஸ். ஏன்னா கீழ் இமை முடினா படக்கு நத்தப்படும். அந்த மேலிமை முடியே வந்து 4ஆ மடிச்சு கட்டணும்னு வைங்க, சுத்தமா அசையாது. நீ காசை வாங்கிப்பிடியா பாப்போம். நான் பொய் சொல்றியா? சொல்வதெல்லாம் உண்மை. 4000 ஒரு தடவை யானை காலில் கட்டிட்டேன். இன்னொரு தடவை யானையை நிப்பாட்டுற மாதிரி ஒரு உருவம் வேணுமே. பாக்குறேன், பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டி விட்டேன். சபாஸ். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாதே. 4000 நம்ம 500. முயற்சி பண்ணியா? நீ கஷ்டப்பட்டு வாங்கின பணம் தெரியாமையா இந்த சர்ச்சை கூட்டியானே? கொசு குண்டில இன்னும் கொசுக்கு ஏதோ அருவன மாதிரி தெரிஞ்சிருக்கு போது கொசு பறக்க ஆரம்பிச்சு. சும்மாவா பறந்துச்சு, யானையை தூக்கிக்கிட்டு பறக்குது. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரத்தவா? ஐயோ ஐயோ, தூக்கிட்டு போச்சு. நான் சுடுவனா? அது பறந்து போகுது, நான் நடந்து ஓடி வரேன். அது பறந்து போகுது, நான் நடந்து ஓடி வரேன். பிடிச்சிடலாம் விடுவனா? பக்கத்துல போயிட்டேன். என்னைய பார்த்து கொசு பயந்து ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயோ, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. அப்புறம் இறங்கி தூக்குனது யாரு? ஆத்தாடி பாவிகளா! கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு. ஐயோ, வீரத்தேவா ஜெயிக்க போறோம். என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? நெஞ்சு வலிக்குதுடா. நெஞ்சு வலி வரவே கூடாது. அது குஞ்சுடா. எனக்கு பதட்டத்துல ஒண்ணும் தெரியல. டேய் 108க்கு போன போடு. ஐயோ, நம்பர் சொல்லு, நம்பர் சொல்லு. 108க்கு போடுறா. 108க்கு நம்பர் போடுறேன், வண்டி வரும், உங்களை கூட்டு போறேன். அவங்க செக்அப் பண்ணி பாட்டு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சுனா? அட நல்ல வார்த்தையா சொல்லுங்க. 108க்கு போடு. நல்ல நம்பர் சொல்லுங்க. 108 தான். சொல்லுங்க நம்பரை. 108 தான்டா. நம்பரை சொல்லுங்க. ஐயோ, 1 போடு. 1 போட்டேன். 0 போட்டேன். 8 போட்டேன். என்ன 7 நம்பரு? 10 நம்பர் போட்டாதானே வண்டி வரும். நான் காப்பாத்தினேன். நெஞ்சு வலி மட்டும் கவனக்குறைவா இருக்கக்கூடாது. உடனே சரி பண்றோம். சரியா? வலிக்கல போ. அப்படி சொல்லக்கூடாது. நம்பரை சொல்லுங்க. வலிக்கலடா போடா. ஏன் நம்பர் தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியானே. சாமி உங்களுக்கு 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே காமுட்டா பையன் வந்தான்டா. நான் அப்பவே 1000 தர்றேங்கும் போது எனக்கு 500 வேணும்னு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். ஐயா, யூ கண்டினியூ. என் கட்டின பணம் கூட வேணாமியா, இந்த ஆள்கிட்ட இருந்து என்னை விடு வச்சுக்கிறியா? என் சம்பள பணம் கூட வேணாமியா, இவன் இருந்து என்னை காப்பாத்தி இல்லை. உன்னை காட்டிலும் பெரிய பிராடா இருக்கு ஐயாவே. அப்புறம் என்னாச்சு? பறந்து போச்சு. ஓடி போனேன். ரொம்ப தூரம் போயிடுச்சியா? என்னை பார்த்தா திரும்பிச்சுல. இந்த நுனி ரெக்கர்ல கொசு இருக்க நீ பார்த்துருப்ப. சூரியன்ல வட்டுச்சு, டம்முன்னு சூரியன் கீழே விழுந்துருச்சு. ரெக்க அப்புறம் அவ்வளவு பெரிய ரெக்க வட்டா சூரியன் கீழே விழுகாதா? ஐயோ, என்னை உண்மையிலேயே ஆஸ்பத்திரியில் சேர்க்காம விட மாட்டான் போல இருக்கே. கொஞ்ச நேரத்துல பாக்குறேன் கொசு குண்டி வந்து யானை விழுந்துருச்சு. என்னங்க நீங்க ஒரு பெரிய அறிவாளி, அப்படியா இறுக்கி கட்டுறது? கொஞ்சம் லூசா கட்டி இருக்கலாம்.
4000 நம்ம 500 வாங்கிக்கடா தாரே. யானையை பிடிக்கலான்னு வர்றேன். யானையை தூக்கி என் மையன் இளையவன் மூக்கு ஓட்டைகளை நுழைச்சுக்கிட்டான் ஐயா. யானையா மூக்கு ஓட்டைகளை ஒரே நேரத்துல 5-6 யானையை தள்ளுவேன். இது ஒரு யானை. ஐயோ அப்புறம் ஐயா அதுக்கு மேல அவங்க 2 பேரையும் பாத்துட்டியா? அப்பாடா நாங்க இது வரைக்கும் பொய்ன்னு சொன்னோமா? எப்படா சொல்லுவீங்க? வெற்றி நவலே. இங்க வாயா. உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சு நான் சொன்னேன். இன்னும் என்னத்து கதை? அவ்வளவுதான் பார்த்தாச்சுல. முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். பஞ்சம் போச்சு. 4000 ரூபாய் என்கிட்ட கடன் கேட்கிற. யாரு? நீதான். நானு. அப்பா என்ன ஆமா? நான் தான் போய் சாமி கிட்ட 5000 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்ட்டு நீங்க வாங்கிட்டு வரலையா? ஆமா 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 இல்ல பொய்யா? உண்மை. ஆமா உண்மை. ஜெயிக்க போறோம் இந்த நேரத்துல போய் 4000 ரூபாய் நான் வாங்கின கொடுத்த உடனே எப்படா இதை கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல நான் அடுத்த ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னேன். ஆமா உண்மை. ஆமா உண்மை. ஆமா சாட்சி யாருன்னு கேட்டேன். சாட்சியா? நான் தான். ஆமா உண்மை. பணத்தை கொடுத்துட்டேன். 4000 பணத்தை கொடுத்துட்டேன். சாட்சிக்கு எடுத்து ஒரு போட்டார். ஆமா நான் தான் போட்டேன். ஆமா உண்மை. எதிர் நாட்டு மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டான். ஆமா அடினா அந்த அடி அடிச்சாங்க. இந்த தழும்போட கிடக்க. ஆமா செத்துட்டான்டா. எனக்கு கூட இன்னும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. தொடக்காம இருக்கியா? சட்டை ஏதாவது போய் நடிக்கிறீங்களடா ரொம்ப. இந்த பணத்தை வாங்குறதுக்கு இந்த பாடு வரீங்களடா இருக்கு. வலிக்குதா? சரி சரி சரி. ஐயா நீங்க ஒரு ஆள் போதியா, என் பணமே போச்சியா? அப்புறம் சரி முன்னாடி 3 பேரும் செத்து போயிட்டோம். மறுஜென்மது பிறந்தோம். ஹரிகரன், பெருமாள் ராஜு, தொர்ராஜ். உண்மைதானா? ஆமா உண்மை. உண்மை. நாரதர், காவலர், பலவாத்தியம். உண்மைதானே? உண்மை உண்மை. அவன் குருநாதர் சொன்னா உண்மைதான். உண்மை உண்மை. போன ஜென்மம் 4000 வாங்கினது உண்மை. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். உண்மை. இந்த ஜென்மம் இல்ல. உண்மை. போன ஜென்மல கட்டினியா? இல்ல. ஏன் கட்டல? செத்து போயிட்டா. மறுஜென்மம் பிறந்தியா? யாரா? ஹரிகரன், தொர்ராஜ், பெருமாள் ராஜு. பிறந்துட்டமா? உண்மைதானே? இப்ப யாரா இருக்கீங்க? காவலரு, நாரதரு, பலவாத்தியம். உண்மை. போன ஜென்மத்துல வாங்கினீல 4000, மறு ஜென்மத்துல கட்டணும் சொன்னீல, அந்த 4000 இப்ப குர்ரா. இப்ப என்னடா சொல்ல? உண்மைன்னு சொல்லவா பொய்ன்னு சொல்லவாடா? நீ சொன்னதை கேட்டு ஆமா ஆமான்ட்டு நாங்க தான் உண்மைன்னு சொல்லிட்டோம். வாங்கணும் உண்மைன்ட்டான். உண்மைன்னா காசு எங்களுக்கு தானே வரணும். எதுக்கு? எப்பயா வாங்கினேன்? இல்லையா பொய் அர்த்தம் காசு போயிரும்லையா? என்னையா உண்மைனாலும் காசு கேட்குற, பொய்னாலும் காசு கேட்குற? முதல்ல சொன்ன ஆட்டை வேற, இப்ப வேற ஆட்டா இருக்கு. இங்க நம்ம நடுவர்கிட்ட கேட்டுக்க. கண்ணாடி கலட்டுற முண்டை முருகன்டா. விநாயகர் இல்லையா? கண்ணாடி எதுக்கு தான் தெரியும். ஆமா ஆஞ்சநேயர் கோயில்ல போய் ஏன் முருகன் வாயில என்னத்தை கவ்வி இருக்காருங்கிறியா? சரி இப்ப பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். அவ்வளவுதான். ஒரே ஃபைனல். பணம் வேணுமா வேண்டாமா? இப்ப பாருங்க எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த வந்துட்டு இந்த முடிச்சிட்டேன். இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. வேமா பாருங்க. முடிஞ்சு பஞ்சாயத்து. 2000 இருக்கா? 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? 4 நோட் இருக்கா? மொத்தம் எவ்வளவு இருக்கு? சபாஷ். 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? 4 இருக்கா? 4 நோட் இருக்கா? மொத்தம் எவ்வளவு இருக்கு? 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? எத்தனை தான் கேட்டாலும் 4 தான்டா. சரி சரி. உங்கள்கிட்ட ஆட்ட காசு இருக்குல்ல? போயிட்டு வாங்க. கை யாரு சட்டை கை வைக்கிறாப்லங்க? கொலகாரை மாதிரியாமே சட்டையை பிடிச்சிட்டா வெறி வந்துடும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஜிபேல கூட பணம் ஏற்றி விடுறேன். வேண்டாம் துறை அடிச்சு வச்சு கூட குலபடியா வாங்க. சாமியாரை அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா யார் ஊரில் வந்து யாரை கை வைக்கிறியா? என்ன நான் பண்ணாத பஞ்சாயத்தா? பூ பார்த்தது இல்லையா? ஏன் பூ கொண்டாடி வாங்கிட்டு போறேன். அப்படி கொண்டு போக கூடாது. ஐயோ அது ஏன் பொண்டாட்டி இல்ல, கள்ள பொண்டாட்டியாடா. நான் இப்ப கேட்டேன். அப்புறம் நீங்க உங்க கூட இருக்கேன். அப்புறம் சரி இங்க வாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சு. இந்த 4000 வைக்கிற ஒரு கண்டிஷன்.
உண்மையிலே உங்க அப்பா பிரம்மாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா மயன்னா இந்த 4000 நான் வைக்கிறேன் 5 காசு எடுத்துட்டு எப்படி எடுப்பாரு? கையை வெட்டி விட்டானா எப்படி எடுப்பாரு? நெசமாவா? டேய் முதல்ல நீ சொன்னதான் ஆமா ஆமான்னே. காசு நமக்கு தான். இந்த 4000 நான் வைப்பேன். 5 என்றதுக்குள்ள எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடணும். பாப்போமா பந்தயம்? 5 5 எடுங்க பாப்போம். இருங்க என்னடா? 1 1 1 1/4 1 1 1/4 டேய் 2 எண்ணிக்கை விட்டு போயிடும் 2 1/4 எண்ணிக்கை நக்குது. டேய் 2 1/4 டேய் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? அடி கையை வெட்டுவோம்னு தான் சொன்னேன். ஜாமியார் பயந்து ஓடி போயிட்டாரே. எப்படியா நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டான். ஆமா இங்க இருந்த பணத்தை காணும் எடுத்துட்டீங்களா? அதங்க சவாஸ் நான் அதுக்கு தான் சொன்னேன் முதல்ல லட்சக்கணக்கில் கட்டுங்கன்னா இப்போ ஜெயிச்சிட்டோம்னா 2 பேரும் இதே லட்சக்கணக்கில் இருந்தால் நம்ம எப்படி லட்சாதிபதி இருக்கலாம்? லட்சாதிபதி ஒரே நாளில். சரி பரவாயில்ல, எனக்கு அடுத்த பஞ்சாயத்து இருக்கு. அந்த 500 தந்தீங்கன்னா நான் கிளம்புவேனே. நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு 500 2 பேரும் ஜெபிச்சோம்ல. சேமிச்சாண்டா காசை வைக்காதீங்க. கரண்ட் பில்லு கட்டுற காசுடா. அழுகக்கூடாது. கண்ணீரை தொடங்க. நெஞ்ச நிமித்தி நின்னுங்க. மறுபடியுமா 5000 தரேன். எதுக்கு உங்களுக்கு? ஆமா கரண்ட் பில்லுக்கு வச்சிருந்த காசு இல்ல. 4000க்கு 5000 தரேன். ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன் பதில். என்ன கேள்வி? 108க்கு 10 நம்பர். நீ போட மேற்கொண்டு 1000 ரூபா உனக்கு நான் அமைதி.